ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பால்நாச்சிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு கிரியேட்டிவான ரெசிபி. என்னன்னா வெர்மிசெலி குலாப் ஜாமுன் குல்ஃபி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமாக தேவை. சேமியா பாயாசம் செய்ய போகிறோம். குலாப் ஜாமுன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட செஞ்சது இப்போ இருக்குது. இது ரெண்டையும் வச்சு இப்போ ஒரு கிரியேட்டிவான சூப்பர் ரெசிபி ஒரு குல்ஃபி பார்க்க போகிறோம். அதுக்கு பொருட்கள் என்னென்னா, பாயாசம் செய்கிறதுக்கு வறுத்து வச்சிருக்க சேமியா ஒரு 1/4 பாக்கெட்டு, 1 1/2 டம்ளர் பால், சுகர் தேவையான அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4 குலாப் ஜாமுன். இப்போ இதை வச்சு சூப்பராக உங்களுக்கு ஒரு குல்ஃபி செஞ்சு காமிக்கிறேன். எப்போவும் நம்ம யூஷுவல் மெத்தடில் வெர்மிசெலி கீர், அதாவது சேமியா பாயாசம், அதை செஞ்சிடலாம். முதல்ல பாலை நான் அடுப்பில் வச்சுட்டேன், கொதிச்சிட்டும். கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் நமக்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை போட்டுடலாம். போட்டுட்டு கிண்டி விட்டுறணும், இல்லைன்னா அங்கங்கே உங்களுக்கு அப்படி திட்டாக சேமியாலாம் ஒன்று சேர்ந்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் சேமியா ஒரு 3/4 குக் ஆகிரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கணும். அப்போ நம்ம ஏலக்காய் தூளையுமே சேர்த்துடலாம். கிளேஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் அந்த சேமியா குக் ஆயிடுச்சுங்கிறதுக்கான பக்குவம். நான் லேசாக இந்த கெசர் பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். என்ன ஒன்று, இந்த கலர் வந்து கொஞ்சம் குல்ஃபிக்கு அப்பீலிங்காக இருக்கும். அதுக்காகத்தான் லேசாக கெசர் பவுடர். ஈவன் நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் இன்னும் பெட்டர். ரொம்ப ஒரு லைட் ஆரஞ்சிஷ் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நமக்கு பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 90% சேமியா குக் ஆயிடுச்சு. பாலோட திக்காகவும் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான சுகரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கூட ஒரு பிஞ்ச் தான் வாசனைக்கு, அதை சேர்த்துடலாம். குல்ஃபி சாப்பிடும்போது இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். லேசாக இன்னொரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த பால் டைட் ஆகிரட்டும். அதுக்கப்புறம் இதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும். அடுத்தாப்பில் நம்ம குல்ஃபியை மோல்டில் ஊற்ற போகிறோம். நான் ஆஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் திக்காகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் பாயாசத்தை செஞ்சுக்க வேண்டாம். அதுக்காக ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது. இதை இப்போ ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடணும். கம்ப்ளீட்டாக இது கோல்ட் ஆகிரட்டும். இந்த பாயாசம் கோல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த குலாப் ஜாமுனையும் இந்த ரெடி பண்ண பாயாசத்தையும் நம்ம குல்ஃபி மோல்டு, இதை யூஸ்வலாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், ரிலையன்ஸ் மாதிரி ஸ்டோர்ஸில். ஸோ இதில் இந்த குலாப் ஜாமுனை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெர்மிசெலி கீர், அதாவது சேமியா பாயாசத்தையும் குலாப் ஜாமுனையும் ஆல்டர்னேட்டிவாக இது மாதிரி ஈவனாக எல்லா மோல்டுலையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். மேலே அந்த முந்திரி பருப்பு அதில் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். 3 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குல்ஃபியை வெளியில் எடுக்கும்போது அது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் கிளியராக இந்த மாதிரி மூடி நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாம். இப்போது குல்ஃபி மோல்டு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, அப்படி இல்லாதவங்களுக்கு நம்ம வீட்டில் டெசர்ட் பவுல்ஸ் இருக்கு இல்லையா, அல்லது இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ஸ், செராமிக் பவுல்ஸ், அந்த மாதிரி பவுலில் நான் சொன்ன இதே மாதிரி குலாப் ஜாமுனை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் போட்டுட்டு இந்த வெர்மிசெலி கீரை மேலே ஊற்றிட்டு நட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ணி அதையும் ஒரு ட்ரேயில் அடுக்கி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்பி வெளியில் எடுத்திங்கன்னா இதே ஐஸ்கிரீம் தான். என்ன, குச்சியில் இப்படி நம்ம குல்ஃபி மாதிரி சாப்பிட முடியாது, பட் ஸ்பூனை வச்சு சாப்பிட முடியும். ஸோ அதுக்கும் பாசிபிள் தான். வாங்க இப்போ இதை 3 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மோல்ட்லேருந்து டிமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லேசாக வாட்டர், இங்கே மோல்டுக்கு பின்னாடி லேசாக வார்ம் வாட்டரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பிச்சுக்காமல் சூப்பராக வந்துடும். நம்மளுடைய என்ன சொல்கிறது, சேமியா ஐஸ்கிரீம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா. பட் இது குல்ஃபி. ஸோ இனிமேல் நம்ம வெளியில் ஐஸ்கிரீம் வாங்க வேண்டாம், வீட்டிலையே இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.